வெல்கம் டு கிரிக்கெட் 18 நம்ம சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, அதாவது என்ன சொல்கிறதுனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரில. நேற்று ராத்திரி ஒரு விஷயத்த ஒன்று பார்த்தேன், செம்ம காண்டாயிடுச்சு. அதாவது நேற்று ராத்திரி ஒரு 7 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு எதிரான இந்தியன் டீமோட T20 மற்றும் ODI ஸ்குவாடை BCCI அஃபீஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. சரி, ஓகே, ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்குவாடில் யார் யார் இருக்கா, யார் யார் கேப்டன் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ODI ஸ்குவாடை பார்த்தேன். சரி, ஓகே, நல்லா இருக்குன்ற மாதிரியாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் T20 ஸ்குவாடை வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்தேன். கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து இருக்கிறாரு. வைஸ் கேப்டனாக வந்து யாரை போட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு பெரிய பிளேயர் யாருன்னா சுப்மன் கில், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனு. ஆனால் ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த T20 ஸ்குவாடில் இல்லை. பார்த்த உடனே செம்ம காண்டு, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன நடக்குது இங்கே? அதாவது ஒரு நல்லா விளையாடுற பிளேயரை இங்கே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா விளையாடாத பிளேயரை ப்ரொமோஷன் பண்ணி அவரை ஆடுங்க, நீங்கள் ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க, நீங்கள் நல்லா விளையாடலனாலும் உங்களை நாங்கள் ஆட வைப்போன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட வச்சுட்டு இருக்காங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் ஸ்குவாடில் சுப்மன் கில்லை வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் பதவியே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன செட் ஆஃப் மைண்ட் செட்டு வந்து எனக்கு வந்து தெரியலை. இங்கே தான் பாலிடிக்ஸ் வந்து அப்பட்டமாக அப்படியே வெளியே வந்து தெரியுது. சரியா, நல்லா விளையாடுற பிளேயரை நீங்கள் வந்து எடுக்க மாட்டீங்க, நல்லா விளையாடாத பிளேயரை நீங்கள் ஸ்குவாடில் எடுத்தது மட்டும் இல்லாமல் சுப்மன் கில்லுக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் பதவியை வேறு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறீங்க. நான் ஹர்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டனாக இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் சுப்மன் கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு, என்ன ரன்ஸு ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரில. கடைசி 1 வருஷமாக அவர் வந்து என்ன T20யில் என்ன ரன்ஸு ஸ்கோர் பண்ணியிருக்காரு? ருத்துராஜ் கெய்க்வாடுக்கும் சுப்மன் கில்லுக்கும் நம்ம ஹெட் டு ஹெட் வச்சு பார்த்தா கூட ருத்துராஜ் கெய்க்வாட் தான் நல்லா ரன்ஸு ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஏன் இப்போ கடைசியாக விளையாண்ட ஜிம்பாப்வே சீரிஸே நம்ம வந்து பார்ப்போமே, 5 மேட்ச் கொண்ட T20 சீரிஸ் விளையாண்டாங்க இல்லையா இந்தியன் டீம். இப்போ கடைசியாக அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சை நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருப்பார். நல்லா விளையாண்டுருக்க மாட்டார், 7 ரன்னுக்கே வந்து அவுட் ஆகிருப்பார். செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா களம் இறங்கியிருப்பார், 77 ரன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிருப்பார். அதுக்கப்புறம் தேர்டு மேட்ச் இங்கே தான் வந்து வேறு மாதிரி மாறும். அதாவது என்னென்னா, அவரை 4th டவுன் வந்து இறக்கி விடுவாங்க. அப்படி இறக்கி விட்டாலும் நான் நல்லா ஆடுவேன்னு சொல்லிட்டு 49 ரன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருப்பார். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4வது T20யில் அவரால் விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதாவது மேட்ச்சை அவர் விளையாடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுடுவாங்க. இதுக்கப்புறம் 5வது T20யில் தான் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்கும். என்னென்னா, நம்ம தலைவர் ருத்துராஜ் கெய்க்வாட பிளேயிங் லெவனில் எடுத்திருக்க மாட்டாங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் ட்ராப்புடு, ஓகேவா? எதனால் எடுக்கலைன்னா, ஒரு வேளை இவர் அந்த 5வது T20 விளையாண்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருப்பார். மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருந்தாருன்னா இந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிரான T20யில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கட்டாயம் எடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும் அந்த ஸ்குவாடில், இந்தியன் டீமோட ஸ்குவாடில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவனை வந்து ஆட விடாமல் உட்கார வச்சுட்டாங்க அந்த 5வது T20யில். இதான் வந்து காரணம். அப்பட்டமாக வந்து நல்லாவே தெரியுது. எதுக்காக இப்படி சுப்மன் கில்லை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு வந்து தெரியலை. அவர் நல்லா விளையாடலனா கூட வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. T20 மட்டும் கிடையாது, T20யாக இருந்தாலும் சரி, ODIயாக இருந்தாலும் சரி, டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவர் நல்லா விளையாடலனா கூட அவரை வந்து எடுத்து ஆட வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து நடக்குது. அங்கே ஒரு நல்லா விளையாண்டுட்டு இருக்கார் ஒரு பிளேயர். 4 வருஷமாக இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே வந்து அவருக்கான ஒரு ஸ்பாட்டை செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அவரெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. நல்லா விளையாடாத பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உட்கார வைப்பாங்க. வைஸ் கேப்டன்சி பதவியே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இதுதான் வந்து நடக்கும். உண்மையை சொல்லப்போனால் என்ன நடக்குது தெரியுமா? சுப்மன் கில்லை வச்சு நிறையா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை அவர் ஆடலைன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிடும்ல, அப்புறம் எல்லாம் நாசமாக போயிடும்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில்லை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ருத்துராஜ் கெய்க்வாடை வச்சு அப்படி எதுவுமே பண்ணலை. அதனால வந்து பார்த்திங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாடை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து நடக்குது. நம்ம எல்லோரும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம். காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது ஒரு யூடியூபர், எல்லோ வர்சன்ஸ்னு சொல்லி ஒரு யூடியூபர். ஸோ அவர் சொன்னார், #ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துராஜ் கெய்க்வாட்னு சொல்லிட்டு போடுங்க எல்லோரும் BCCI வந்து டேக் பண்ணுங்கள், இந்த ஹேஷ்டேக்கை ஃபுல்லாக பரப்புங்கன்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து பண்ணுவோம். முடிஞ்சளவு இந்த #ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துராஜ் கெய்க்வாட்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. இந்த ஹேஷ்டேக்கை ஃபுல்லாக நல்லா பரப்புங்க, டேக் பண்ணுங்கள், BCCI டேக் பண்ணுங்கள். சூரியகுமார் யாதவ் T20 சீரிஸோட கேப்டனான சூரியகுமார் யாதவ் வந்து டேக் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள்ட்ட என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ அது எல்லாத்தையும் இதை வந்து பண்ணுங்கள். ஒரு ஹெல்ப் மாதிரி. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் பரவும். ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய ஹெல்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு வந்து கொடுங்க. சரியா, நான் இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன்.